படம் மயிர் மாதிரி இருக்கு. ஜோதிகா மேம் சொன்னாங்க 30 மினிட்ஸ் நல்லா இருக்காது. மொத்த படமே நல்லா இல்லை. ஹாய் அண்ணா, இன்னைக்கு வந்துட்டு கங்குவா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், படம் முடிஞ்சிச்சு. உட்கார ஒளி வேஸ்ட்டு படம், மொத்தம் எதுவுமே இல்லை அதில். ஜோதிகா மேம் ஏதோ ட்விட் போட்டாங்க, அவன் ஜஸ்ட் ஒரு ½ தான் நல்லா இருக்காது. ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி படத்தில் ஏன் போற்றப்பட மாட்டீங்க? ஏன் நீங்கள் வந்து வெளியிலே வரவிட மாட்டீங்க? நீங்கள் வேணும்னே தான் அந்த மாதிரி பண்ணுறீங்க. ஐயா வேணும்னே பண்ணலையா? சத்தியமாக நல்லா இல்லை, படம் நல்லா இல்லை. அது வந்து ஃபோனில் ஏற்றி கூட பார்க்க முடியாது. ஃபோனில் டவுன்லோட் பண்ணி பார்த்தா கூட ஃபோனை உடச்சிருவோம். அப்படின்னா ஒரு 500 MB 600 MB வேஸ்ட்டாக தான் போகும். ஏதோ இங்கே தேட்டருக்கு போயிட்டோமே, 3 தான் வேஸ்ட்டாக போயிருமே, ஏதோ ஏசி 2 மணி நேரம் இருந்துட்டு போயிடலான்னு ஒரு மைண்ட் செட்லாம் இருந்துட்டு வந்தேன். அந்த அளவுக்கு கத்திக்கிட்டே இருக்கானோ. சரி, கத்துறதை விட்டுருவோம். என்ன தான் இருக்குது கதையில்? எதுவுமே இல்லை. சும்மா வரா டைலாக் வேறு, காமெடியாக ரெடி. வேஸ்ட்டு, காசு வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. என்ன சூர்யா ப்ரோ, நான் ப்ரோ நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க? நான் நிறைய ரிவ்யூஸ்லாம் கேட்டேன், நிறைய பார்த்தேன். நான் கூட சரி நம்ம ஒப்பீனியன் நம்ம சொல்லணும், ஏன்னா படம் நல்லா தான் இருக்கும். இவங்க வந்து பைத்தியக்காரன் இப்படி பேசுவானுன்னு நினச்சிட்டு நான் போனேன். ஆனால் நானும் அந்த பைத்தியக்காரன் ஆகிட்டேன். கடைசியில் ஒரு மாதிரி லூஸ் ஆகிட்டேன். காசு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டேன். காசு போனதை கூட இருக்கட்டும், அந்த படம் பார்த்தது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. ஏன்டா போனோம் வாழ்க்கையில், லைஃப்பை தொலைச்சியாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கங்குவா ஒக்கால ஓலிவா தான்.